இப்போ பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலையெல்லாம் பார்த்து முடிச்சாச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காந்தி நினைவு மண்டபம் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க அப்படியே பார்க்கலாம். இந்த மண்டபம் பிப்ரவரி 12, 1948 பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி அவர்களோட அஸ்தி பார்த்தீங்கன்னா கடலில் கரைப்பதற்கு முன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வைத்து தாங்க எடுக்கப்பட்டு இருந்தது. அதனால தாங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி அவர் நினைவு மண்டபமாக கட்டப்பட்டு இருக்கிறது. இந்த கட்டிடக்கலை பார்த்தீங்கன்னா ஒரிசா மாநிலம் கட்டிடக்கலை சார்ந்ததாக இருக்குது. இந்த கட்டிடங்கள் பார்த்தீங்கன்னா 79 அடி உயரம் கொண்டது. இது பார்த்தீங்கன்னா காந்தி அவர்களோட 79 வயதை குறிக்கிறதுங்க. இந்த கட்டிடம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2 மகாத்மா காந்தி பிறந்தநாள் அன்று பார்த்தீங்கன்னா அந்த அஸ்தி வைக்கப்பட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா சூரிய கதிர்கள் பார்த்தீங்கன்னா விழுமாறு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா கட்டுமான நோக்கம் பார்த்தீங்கன்னா காந்தி அவர்களோட வாழ்க்கை மற்றும் அகிம்சை கொள்கைகளுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் கட்டப்பட்டு இருக்குங்க. ஓகேங்க, வாங்க அப்படியே உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அவர்களோட ஃபோட்டோஸ் அனைத்துமே இருக்குங்க, அப்படியே பார்க்கலாங்க நம்ம. இப்படியே ஒவ்வொரு குழந்தையிலேருந்து இப்படி இருக்காரு பாருங்க மகாத்மா காந்தியோட ஃபோட்டோஸ் ஃபுல்லாகவே. ஃபுல்லாகவே வாழ்க்கை வரலாறோட ஃபோட்டோஸ். முன்னாள் காந்தியடி அடிகள் ஃபுல்லாகவே காந்தி ஃபோட்டோ தாங்க. காந்தி தாத்தாவோட புகைப்படம் சில்ட்ரன்ஸ் குழந்தையிலேருந்து
எப்படி இருந்தாலும் எல்லாமே ஃபோட்டோஸ். இங்கே பார்த்தீங்கன்னா புக்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே போகலாம். வாடா. வாடா அப்படியே ஒரு சுற்று போயிட்ட. இந்த நினைவு மண்டபம் பாருங்கள், பயங்கரமாக கட்டியிருக்காங்க. உள்ளே ஃபுல்லாகவே காந்தி தாத்தாவோட ஃபோட்டோ தான். ஃபுல்லாக அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுறது இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காந்தி தாத்தாவோட புகைப்படம் சிலை ஒரு பயங்கரமாக இருக்குதுங்க இந்த இடத்துல. பார்த்தீங்கன்னா காமராஜரோட சிலையும் காந்தி தாத்தாவோட சிலையும் வச்சுருக்காங்க. பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. இங்கேருந்து பேக் சைடு ஃபுல்லாக கடல், இங்கேருந்து பார்க்கவே பயங்கரமாக இருக்குல்ல. ஓகேங்க, அப்படியே கிளம்பலாம் வேண்டியதான் நம்ம. அவ்வளோதாங்க, நம்ம பார்த்தீங்கன்னா காந்தி நினைவு உள்ளே போய் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்பிட்டோம். நம்ம பார்த்தா கன்னியாகுமரியிலேருந்து வந்தாச்சுங்க நாகர்கோவில் ஜங்ஷனுக்கு. அப்படியே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் நடந்து போகணுங்க. அப்படியே போவோம். நாகர்கோவிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா ஈரோடுக்கு தாங்க போக போகிறோம், நம்ம ஊருக்கு. அப்படியே போகலாங்க. இங்கேருந்து ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 9:55க்கு கிளம்புது. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு கொண்டு போய் விட்றாங்க ட்ரெயின். அதனால் அப்படியே டிக்கெட் எடுத்து அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. இங்கே டிக்கெட் பார்த்தீங்கன்னா 660 ரூபாங்க, 4 பேர் போகிறோம். ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 165 ரூபாங்க. பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் டு ஈரோடு போகிறதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வல் தாங்க போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி தான் ஆகுது. இன்னும் ஒரு 1 ஹவர் இருக்குங்க ட்ரெயின் எடுக்க. அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே ட்ரெயினை எடுக்கிறப்ப அப்படியே ஏறி கிளம்ப வேண்டியதாங்க. இதாங்க ட்ரெயின். ட்ரெயினோட பாத்ரூம். நம்ம பிரதருங்க அவர் பார்த்தீங்கன்னா சும்மா சென்னை அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ட்ராவல் பண்ணி ஆள் ரொம்ப இதாகிட்டார் பாருங்கள். கிட்டத்தட்ட சென்னைக்கும் நாகர்கோவிலுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 700க்கு மேலே கிலோமீட்டர் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு இங்கேருந்து மறுபடியும் நம்ம ஊருக்கு ஈரோடு போகிறோம். ஆனால் ட்ராவல் பண்ணால் பயங்கர ஜாலியாக இருக்குது. நைட் டைமில் ஃபுல்லாகவே நைட் ட்ராவல் தான். பகல் ஃபுல்லாக ஏதாவது காலேஜில் போய் சுற்றிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்னையில் அங்கே சென்னை ஆயுர்வேதா காலேஜில் சுற்றிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் ஆயுர்வேதா காலேஜில் சுற்றி எல்லாமே முடிஞ்சதுங்க. ஃபைனலாக பார்த்தா அட்மிஷன் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்பி வீட்டுக்கு ஓடிட வேண்டியதான். இதுக்கப்புறம் போயிட்டு அப்படியே நம்ம குழப்ப பார்க்க வேண்டியதாங்க. எங்கள் பிரதர் குழப்பம் போய் ஆகணும். அப்படியே பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு அப்படியே சக்ஸஸ் பண்ணுங்க. ஓகே டன். ட்ரெயின் எடுக்கிறப்ப அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணலாங்க. இப்போதாங்க ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே போயிட்டே இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா கரூர் தாண்டி போயிட்டு இருக்குதுங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈரோடு ஸ்டாப்பு தான். நம்ம இறங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதாங்க. எடப்பாடி நம்ம ஊர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தூக்கம். 10 மணிக்கு ஏறணும், ஒரு 10:30 படுத்தோன்னா இங்கே வந்து தாங்க கரூரில் வந்து தான் இருந்திருக்கிறேன். அந்த அளவுக்கு தூக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா 5:45 கரெக்டாக இறக்கியிருக்காங்க. அங்கே 10 மணிக்கு ஏறினது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5:45 இறக்கியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஈரோடு ரயில்வே ஸ்டேஷனில் அண்டர் கிரவுண்ட்லேருந்து நடந்து வர மாதிரி இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டுருக்கோம். ஆண்டியா இங்கே பார்த்தீங்கன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா முன்னாடியே டிக்கெட் கவுண்டர் இருக்குது, இங்கே எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே போக வேண்டியதான். இதுதாங்க ஈரோடு ரயில்வே ஸ்டேஷனு என்ட்ரன்ஸு. இதுக்கு முன்னாடி தான் உள்ளே போய் டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே போகிறதுங்க. ஈரோடு சந்திப்பு அவன் பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க, வெளியே வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது வீட்டுக்கு. ஓ இங்கே பார்த்தீங்களா ட்ரெயின். நாங்கள் ஈரோடு போகிற பதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரே இங்கே அப்படி பறக்குதுங்களா. அப்படி அவ்வளோதாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்பிட்டோம் ஈரோடு. பார்த்தீங்கன்னா இப்படி என் பண்ணிக்கலாம். அவங்க பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் ஈரோடு முன்னாடி ரயில் போட்டி வச்சுருக்காங்க. இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ என் பண்ணிக்கலாங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.